Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல ஓணம் ஸ்பெஷலுக்காக ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் பாயாசம் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த பிங்க் கலர் ஜவ்வரிசி பாயாசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா மட்டும் இல்லாம ரொம்பவே ஒரு ஹெல்தியான டிஷ்ஷும் கூட. எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் இல்லாம இந்த நேச்சுரலான கலர் வந்து இந்த பாயாசத்துக்கு நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிங்க் கலர் சபுதானா கீர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பாதி எடுத்துக்கங்க போதும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் நம்ம இதுக்குள்ள இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டை தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து இந்த ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பீட்ரூட் பிடிக்கல, எனக்கு பீட்ரூட் சாப்பிட மாட்டேன், அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. இதில் அந்த அழகான பியூட்டிஃபுல் கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை பீட்ரூட் தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் நம்ம பீட்ரூட் தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜவ்வரிசி வந்து பாதி வெந்து வந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம். ஒரு பாதி வெந்து வந்தால் போதும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து பாதி வெந்திருக்கு. மீதியை வந்து நம்ம பால் யூஸ் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த ஜவ்வரிசியை இன்னொரு தடவை வந்து நல்லா ஒரு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். எப்போதுமே பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பாயாசம் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும்போது ரொம்பவே ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கலர் வந்துடும். பாயாசத்தை வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. இல்லாட்டா அடி பிடிச்சிரும், இல்லாட்டா மேலே வந்து ஏடு கட்டிடும். அதனால் அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அப்படி இல்லாட்டா 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வேக வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பல்ப் நமக்கு வேண்டாம், அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டோட ஜூஸை வந்து இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிங்க் ஷேட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போதும் அப்படின்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய அந்த பிங்க் கலர் வேணும் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல், அந்த டேஸ்ட் வரும் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே நேச்சுரலான கலர் வரும் இந்த பாயாசத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பாயாசத்தில் ஒரு வேளை சக்கரை ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணலாம். அது கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிங்க் சபுதானா கீர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த ஓணம்க்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.